வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 3ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதலாமா? அந்த 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னதுன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏபிக்கு பதிலாக 3x போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா 9க்கு பதிலாக? ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதிக்கலாமா? ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் 3 காமனாக இருக்கா? ஸோ இதில் பவர் எதில் அதிகமாக இருக்கோ அதான் எழுதணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ பேலன்ஸ் இருக்க ரெண்டு எலமெண்ட்ஸும் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 3p இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு பி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 வரணும். ஓகே, ஸோ 1 2 is 2வா? ஸோ ரெண்டு நம்பர்லேயும் மைனஸ் போடும்போது -1 -2 ஆட் பண்ணும்போது -3யா? ஸோ p -1 p -2 போடலாமா இதில்? நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இது எப்படி எழுதலாம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போட்டுக்கலாமா? ஸோ பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி மைனஸ் 2. ஓகே, ஸோ இதில் எல்சிஎம் என்னதுன்னா, ஸோ இதில் ரெண்டு பி மைனஸ் 2 காமனாக இருக்கா? ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க ரெண்டு டேர்ம்ஸை எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.